ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு RMSL vlog. நான் தாங்க உங்கள் புதூர் பொண்ணு. இன்றைக்கி ஒரு டே vlog பார்க்கலாமா? காலையில் கோழியை திறந்து விட்டாங்க. கோழி இவ்வளோ நேரமாடா தூங்குவீங்க, சோம்பேறிங்களா அப்படின்னு எங்களை திட்டிக்கிட்டே போயிடுச்சுங்க. அந்த சோகத்தோட கிச்சனுக்கு வந்துட்டு தயிர் சாதமும் உருளைக்கிழங்கு பொரியலும் தாங்க செஞ்சோம். தம்பிக்கு இது ரொம்பவும் பிடிக்கும். குயிக்காக செஞ்சாச்சுங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு தம்பி ஸ்நாக்ஸ் என்ன வேணும்னு கேட்க, அம்மா புட்டுக்காரண்ணா வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. சரின்ட்டு சாப்பிடதான் கேட்குறான்னு பார்த்தா, இல்லைம்மா எனக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்துருங்கன்னு சொல்ல போவேன். சரின்ட்டு அரை தம்பி கொடுத்துட்டு அரை பாப்பா கொடுத்தாச்சுங்க. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு லஞ்ச் ஃபில் பண்ணேங்க. தம்பி வந்துட்டு அவர் வயிற்றை ஃபில் பண்ணிவிட்டு ஆளுக்கு ஒரு வேலை கடகடன்னு முடிச்சாச்சுங்க. தம்பிக்கு பாய் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு பின்னாடி வந்து நம்ம செடிக்கெல்லாம் தண்ணி விட்டலான்னு தாங்க வந்தேங்க. பாருங்கள், நம்ம செடி 3 மொக்கு வச்சுருக்குதுங்க. இந்த பூ பூக்கிறப்ப காட்டுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம வாழை மரம் பாருங்கள், பூ வச்சுருக்குதுங்க. எவ்வளோ மேலே வச்சுருக்குது பாருங்கள். இவ்வளோ மேலே இருந்தால் எப்படிங்க பறிக்கிறது? இருந்தாலும் பறித்து ஒரு பொரியல் வீடியோ போடுறேங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த பக்கம் ஒரு தார் தள்ளி இருக்குதுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பூ பறிக்கலான்னு வந்தேங்க. பூ பறிக்க வந்தால் இந்த செடி பேர் டெல்லி கனகாமரங்க. இது வந்துட்டு மோஸ்ட்லி கிராமத்தில் தாங்க நிறையா இருக்கும். இது வந்துட்டு பாருங்கள், இதெல்லாம் பறிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், இருந்தாலும் பறித்து எடுத்தாச்சுங்க. இங்கே பாருங்கள், இவ்வளோ பூ இருக்குதுங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இன்னொரு குட்டி கனகாமர செடி இருந்தாங்க. அவங்களையும் பறித்து எடுத்துக்கிட்டு அப்படியே வந்துட்டு பாப்பா கூப்பிடுற சவுண்டு கேட்குதுங்க. இப்போ சீக்கிரம் வந்துட்டு பாப்பா போகலைன்னா அழுகுவாங்க ரொம்ப. பாப்பா தூங்கி எழுந்திரிச்சிட்டா. இப்போ வந்துட்டு பாப்பாவை தாங்க பார்க்க போகிறோம். எல்லா பூவும் பறித்து எடுத்துட்டேங்க. இப்போ எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ பூ வந்திருக்கு பாருங்கள் ஒரு செடியில் மட்டும். இதை வந்துட்டு இப்போ கட்டி வைக்கலாம் வாங்க. அதுக்கப்புறமேட்டு பாப்பாவை போய் பார்த்தா இங்கே பாருங்கள் எப்படி உட்காந்துருக்கிறா பாருங்கள். என் கூடயே உட்காந்து பூவை எடுத்து கொடுத்தாங்க. பூவெல்லாம் கட்டலான்னு சொல்லிட்டு பாப்பா பூ கட்டலாமான்னு கேட்டதுக்கு ஒவ்வொன்றா எடுத்து கொடுத்தாங்க. இப்போ பூ கட்டிட்டு பாருங்கள் எவ்வளோ பூ வந்திருக்கு பாருங்கள். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம கோழி வந்து முட்டை வைக்குதுங்க. இங்கே பாரு, ஒரு முட்டை வச்சுட்டு போயிடுச்சுங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இது தலை பேர் வந்து உசிலந்தலைன்னு எங்கள் ஊர் பக்கம் சொல்லுவாங்க. ஸோ உங்கள் ஊர் பக்கம் என்ன தலைன்னு தெரிலங்க. இது தாங்க அந்த தலை. இது வந்து அரைச்சி தலைக்கு தடவுனா நம்ம உடம்பு வந்து பாடி வந்து கூலிங் ஆகுங்க. அதுமாதிரி சம்மர் சீசனு. ஸோ அதனால் வந்துட்டு இதை பாப்பா தம்பிகளுக்கு அரைச்சி தடவலான்னு சொல்லிட்டு பறிக்க போனேங்க. அது பொறிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுங்க. அதனால் இந்த மாதிரி உடச்சிட்டு வந்துட்டாங்க. வெயில் செம்ம வெயிலுங்க. அதனால சரிட்டு இது மாதிரி உடச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி உருவி இந்த மாதிரி காய போட்டுக்கிட்டங்கனால ஒரே நாளே நல்லா காஞ்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் மாவு அரைச்சிட்டு மாவை கலக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ஈவினிங் டைம் வந்து பாப்பா தம்பிக்கெல்லாம் குளிச்சு விட்டுட்டு இங்கே பாருங்கள். அதுக்கப்புறம் பாப்பா வந்து அந்த கோழிக்கு தீனி வைக்கிறது தண்ணி வைக்கிறதுனா அவளுக்கு ரொம்ப பிடிக்குங்க. இங்கே பாரு போன்ட்டே வருவாங்க. தீனி போட சொன்னால் இங்கே பாருங்கள் தீனி போடுறாங்க பாருங்கள். பாப்பா அரிசி அள்ளி அந்த கோழிக்கு போடுறேங்கிற பேரில் அந்த கோழியை துரத்திக்கிட்டே அலைவாங்க. இங்கே பாருங்கள், கோழி பின்னாடியே அலைவா. அதுக்கப்புறம் சரின்ட்டு பாப்பா வந்துட்டு இந்த கோழிக்கு தீனி போடுறது தண்ணி வைக்கிறதுலாம் பாப்பா அந்த வேலையை சூப்பராக பார்ப்பாங்க. உங்கள் வீட்டு குட்டீஸ் இப்படி தானேன்னு சொல்லுங்கள். அடுத்து இந்த ஒரு குட்டி வீடியோ மட்டும் பாருங்கள். இதில் என்னென்னா பாப்பா பாருங்கள் உட்கார்றா, பட் ஆனால் அவளோட முயற்சியை வந்து அவள் விடவே இல்லைங்க. இது வந்து பாப்பா இந்த வீடியோவிலேருந்து நான் கற்றுக்கிட்டேங்க. அதே மாதிரி தாங்க நம்ம ஏதோ ஒரு இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகுறோம் அப்படின்னா ஸ்டாப் ஆகக்கூடாதுங்க. நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருந்தால் தாங்க நம்ம லட்சியத்தை வந்து அடைய முடியும். இந்த மாதிரி ஸ்பீச் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.